வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பிரியாணி செய்யலை. குக்கு வித் கோமாளி பிரியங்கா மணிமேகலை சண்டையை பார்த்துக்கிட்டு யூடியூப்பில் இருந்ததுனால எப்பயுமே பிரியங்கா ஹாப்பியாகவே இருப்பாங்க. இப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்கனால நாங்களும் பிரியாணி செய்யலை. இன்றைக்கி புரட்டாசி மாதம்னால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். நேற்று சனிக்கிழமை கும்பிட்டோம். ஆனால் பசங்களுக்கு வரைக்கும் அவங்க நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் பசங்களுக்கு வரைக்கும் செஞ்சு தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி நாங்கள் பிரியாணி செய்யலை. மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் பண்ணி சாதம் வடித்து கொடுத்துடலான் இருக்கேன் பசங்களுக்கு. அதுவும் இல்லாமல் எப்போ பாரு யூடியூப்பை திறந்தாலே மணிமேகலை பிரியங்கா எப்பயுமே அந்த சண்டை 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 அதுதான் வந்துக்கிட்டே இருக்குது. எப்பயுமே ஹாப்பியாக அவங்க சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ மற்றவங்கள எப்பயுமே சந்தோஷமாகவும் இருக்க இடத்த கலகலப்பாகவுமே பிரியங்கா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்கள பற்றி கேட்குற ஒரு சில விஷயம் எல்லாமே ஷாக்கிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும் சரி, பிரியங்காவாக இருக்கட்டும் மணிமேகலையாக இருக்கட்டும், முடிஞ்சதாகவே இருக்கட்டும், ஹாப்பியாக ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கணும். இனி வர்ற காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சந்திக்காமல் இருக்கணும்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு நான் சமையல் பண்ண போகிறேன். பசங்களுக்காக மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் பண்ணி சாதம் வடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சாம்பார் சாதம் வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.